வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான ஆன்மீக கருத்தை பற்றி பார்க்கலாம். இது வெறும் புராண கதை மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற எல்லைகளை நாம எப்படி கடந்து போறதுங்கிறதுக்கான ஒரு தியான பயணம்னே சொல்லலாம். திரிபுர தகனம்னா என்ன, அது நமக்குள்ள எப்படி நடக்குதுன்னு இந்த மூலத்தோட அடிப்படையில தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த முழு விஷயத்தோட திறவுகோலே சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானத்துல வர்ற இந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையில தான் இருக்கு. முப்புறம் எரித்த முழுமுதற் பொருளே, என் பாலுள்ள முப்பாழே எரிக்க அருள் புரிவாயாக. இறைவன் எரிச்ச இந்த 3 புறங்கள் மாதிரியே நமக்குள்ள இருக்கிற 3 நிலைகளை தான் இந்த முப்பாழ்ங்கிற வார்த்தை குறிக்குது. இது ஒரு சாதாரண வேண்டுகோள் கிடையாது, இது ஒரு ஆழமான ஆன்மீக இலக்கோட பிரகடனம். அப்போ அந்த முப்பாழ்னா என்ன, அதை நாம ஏன் எரிக்கணும்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வார்த்தையோட ஆழமான அர்த்தம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். திரிபுர தகனம்னா உண்மையிலே அது எதை குறிக்குது? திரிபுர தகனம்னா வெளியில நடக்கிற ஏதோ ஒரு செயல் கிடையாதுங்க. சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க நமக்குள்ள நடக்கிற ஒரு அகப்பயணம், ஒரு ஆன்மீக மாற்றம். நம்மகிட்ட இருக்கிற 3 விதமான உணர்வு நிலைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி அதுக்கு அப்பாற்பட்ட அந்த மெய்ப்பொருளை உணர்றதுதான் இதோட உண்மையான நோக்கம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இறைவனோட நிலைய நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம அன்றாட அனுபவிக்கிற இந்த 3 உணர்வு நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில தான் இறைவன் இருக்கிறத தத்துவங்கள் சொல்லுது. இதனாலதான் அவரை திரிபுரம் எரித்தவர்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் அந்த எல்லைகளை எல்லாம் முழுசா கடந்து நிக்கிறவர். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த 3 புறங்கள் இல்லனா 3 நகரங்கள்னு சொல்றோமே, அது என்ன, அது எப்படி நம்மளோட உண்மையான உணர்வை மறைக்குது? வாங்க பார்க்கலாம். நாம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் இந்த 3 நிலைகள்ல தான் மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல நாம முழிச்சிட்டு இருக்கிற நிலை, அதாவது நனவு. 2வது நாம தூங்கும்போது பார்க்கிற கனவு நிலை. 3வது எந்த கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்கம், அதாவது சுழுத்தி நிலை. இந்த 3க்குள்ளதான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நமக்கு ரொம்ப இயல்பா தெரியற இந்த 3 நிலைகளுமே உண்மையான மெய்ப்பொருளை ஒரு மெல்லிசான திரை மாதிரி மறைக்குதான். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம உணர்வு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யுது. முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த உலகம், கனவுல நம்மளோட கற்பனைகள், ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு சூனியம்னு இப்படி நம்மள ஆட்கொள்ளுது. இந்த எல்லைகளுக்குள்ள நாம சிக்கிக்கிறதால இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த முழுமையான உண்மையை நம்மளால உணர முடியறதில்ல. சரி, இந்த 3 நிலைகளும் திரை மாதிரி இருக்குன்னா அதை எப்படி விளக்குறது? நமக்குள்ள இருக்கிற அந்த பாழை எப்படி எரிக்கிறது? நம்ம ஆன்மீக குறிக்கோள் அடையறதுக்கான வழி என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். இந்த கேள்வியை நாம நமக்குள்ளேயே கேட்டுக்கணும். இந்த வாழ்க்கையில நம்மளோட உண்மையான குறிக்கோள் என்ன? பதில் ரொம்ப தெளிவானது. நமக்குள்ள இருக்கிற இந்த 3 நகரங்களையும், அதாவது நனவு, கனவு, சுழுத்திங்கிற நிலைகளோட கட்டுப்பாடுகளையும் எரிச்சு சாம்பலாக்குறது தான் நம்மளோட உண்மையான குறிக்கோள். இதை எப்படி சாத்தியமாக்குறது? இதுக்கான வழி வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேதான் இருக்கு. பாருங்க, இந்த நனவு, கனவு, உறக்கம் எல்லாம் வந்துட்டு போகும். ஆனா இது எல்லாத்துக்கும் சாட்சியா, இதுக்குள்ள சிக்காம மாறாம ஒரு ஒளி நமக்குள்ள எப்பவுமே இருக்கு. அதுதான் நம்மளோட தூய உணர்வு. அந்த தெய்வீக ஒளி மேல நம்ம கவனத்தை குவிக்கிறப்போ, அதாவது தியானம் செய்யும்போது, அந்த 3 நிலைகளோட பிடியும் மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்கும். அந்த உள்முக ஒளியோட துணைய வச்சுதான் இந்த முப்பாழ்களை பாழ்படுத்த முடியும். தீர்வு நமக்குள்ளேதான் இருக்கு. இந்த உள்முக பயணம்ங்கிறது ஏதோ புதுசா வந்த கருத்தில்ல. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம ஞானிகள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அப்பர் பெருமானோட இந்த வாக்கு ஒரு மிகச் சிறந்த சான்று. அப்பர் பாடுறார், பொய்சார் புறமூன்றும் ஏதாய் போற்றி, போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி. இதோட அர்த்தம் இவ்வளவு ஆழமானது பாருங்க. 3 பொய் நகரங்களை அழித்த இறைவா உனக்கு வணக்கம். அதே இறைவன் என் சிந்தையை விட்டு நீங்காம எனக்கு உள்ளே புகுந்துட்ட உனக்கும் வணக்கம்னு பாடுறாரு. இறைவன் எங்கேயோ இல்ல, நம்ம எண்ணங்களுக்குள்ள, நம்ம உணர்வுக்குள்ள இருக்கான்ங்கிறது தான் இதோட சாரம். ஆக திருப்புர தகனம்ங்கிறது சிவபெருமான் செஞ்ச ஒரு புராணச் செயல் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு அகப்பயணம். நனவு, கனவு, சுளுத்தின்னு இந்த 3 நிலைகளோட எல்லைகளுக்குள்ள நாம சிறைப்பட்டிருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிற நம்ம உள் ஒளியக் கொண்டு இந்த எல்லைகளை கடக்க முடியுங்கிறது தான் இந்த தத்துவம் நமக்கு விடுக்கிற அழைப்பு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்கள் முப்பாளை எரிக்க நீங்கள் தயாரா?